ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது என் பொண்ணோட ஆனுவல் டே ஸ்கூலில் நடந்துச்சு. அதை தான் வீடியோவாக போட்டிருக்கேன், பாருங்கள். நிறைய நிமிஷம் இருக்கிறதுனால பாதியாக இது பார்ட் 1ல் போடுவேன், அடுத்தது பார்ட் 2ல் போடுறேன். ஃபுல் வீடியோவே மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொழி என்னும் கருவறையிலே பிறந்த முதல் குழந்தையாம் தமிழ் மொழிக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையோருக்கு அடுத்த வணக்கம். அன்பே உருவானவர், பொறுமையின் சிகரம் என பல நற்குணங்களை கொண்ட நமது வட்டார கல்வி அலுவலர் நம்முடைய வந்திருக்கிறார். நம்முடைய விழாவை தலைமையேற்று நடத்த வந்திருக்கூடிய அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தபடியாக நமது பள்ளிக்கு என்ன உதவி கேட்டாலும் உடனே செஞ்சு தருவாங்க. அதனால தான் நம்ம பள்ளிக்கூடம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு கிடைச்ச ஊராட்சி மன்ற தலைவர் மாதிரி எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. அவர் இருவரையும், வந்த தலைவர் மற்றும் துணைத் தலைவர் சகோதரர்கள் இருவரையும் உங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய ஆசிரியர்கள் சார்பாகவும் நம் கிராமத்தினுடைய சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக நம்முடைய ஒன்றிய கவுன்சிலர் அண்ணா சிவசாமி அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக நமது ஆசா தொண்டு நிறுவனம் ஒருங்கிணைப்பாளர் முருகன் சார் அவர்களை மனமுவந்து வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆசா தொண்டு நிறுவனம் நம்முடைய பள்ளிக்கு நிறைய உதவிகள் செய்கிறாங்க. நமக்கு பள்ளிக்கு தனியாக ஒரு கணினி ஆசிரியையும் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவையான மடிக்கணினியும் தந்திருக்கிறாங்க, கணினிகளும் வழங்குறாங்க. இந்த ஆண்டு விழாக்கு தேவையான பரிசுகளும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதனால அவங்களை நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி நம்ம அவர்களை வரவேற்போம். அடுத்தபடியாக நம்ம சகோதரி ராமலட்சுமி அவர்களை எப்போதும் சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பாங்க. பழகுதற்கு ரொம்ப இனிமையானவங்க. அவங்க நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, எங்கள் ஆண்டு விழாக்கு நீங்கள் வரணும்னு சொன்ன உடனே சிரிச்சிட்டே சொன்னாங்க, நாங்கள் இல்லாமலா அப்படின்னாங்க. அவர்களையும் நம்முடைய சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய பள்ளி கணினி ஆசிரியர் அவர்களையும் நம்முடைய சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளி மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு எங்களோடு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பெற்றோர்களை எங்களுடைய சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் பணி அதற்கு உன்னை அர்ப்பணி என்பது போன்ற இந்த வாக்கிற்கு இணங்க எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் சகோதர சகோதரிகளை என்னுடைய சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மா இந்த ஒன்றியத்துக்கு 3 ஆண்டுகளை கடந்து செல்கின்றிருக்கிறார்கள். சார்பாக, மாணவர்கள் சார்பாக, பெற்றோர் சார்பாக சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றோம். மூத்த ஆசிரியர் சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். வள்ளிக்குளத்தலா இருக்கட்டும், எல்லா ஊர் கிராமப்புறமா இருக்கட்டும், இங்க படித்த மாணவர்கள் பெரியவர்கள் வெவ்வேறு ஊர்ல இருந்தாலும் அந்த திருவிழாவில் ஊர் மக்களை அங்காளி பங்காளி சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்த்து ரசிப்பாங்க. இந்த ஆண்டு விழா என்பது ஒரு வருஷம் படித்து கடினமாக உழைத்து ஆசிரியர்கள் படித்த மாணவர்கள் ஒரு வருஷம் ஒவ்வொரு வட்டார லெவல்லையும், மாவட்ட லெவல்லையும், மாநில லெவல்லையும் வெற்றி பெற்ற மாணவர்களை ஒரு பாராட்டு விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வள்ளிக்குளம் போட்டேன்னா
சேதுபதி தாயார் சர்க்கந்தி முத்தாத்தாள் ஆவார். அவர்களுக்கு ஒரே மகனாக பிறந்த வீரமங்கை வேலு நாச்சியார். சிலம்பம் குதிரையாட்டம் வீரக்கலைகளை கற்றுக்கொண்ட தமிழ் ஆங்கிலம் மலையாளம் போன்ற 10 மொழிகளை கற்றுக்கொண்ட வீரமங்கை தெரிந்த 3 வீரம் வீரமங்கை தெரியாத 3 பயம். நன்றி, வணக்கம். தலைமை ஆசிரியர்கள், இதை போல் வெளிச்சம் தரும் ஆசிரியர்களும், விண்மீன் போல் மின்னிக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் என் முதன் கண் வணக்கம். நான் இப்பொழுது வீரமங்கை வேலுநாச்சி அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். வீரமங்கை வேலு தாயார் சர்க்கந்தி முத்தாத்தாள் ஆகும். சிலம்பம், குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு போன்ற வீரங்களில் பயிற்சி பெற்றார். வேலுநாச்சியாருக்கு தமிழுடன் 2 ஆங்கில உருது மொழிகளும் தெரியும். 1746 சிவகங்கையின் மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து பட்டத்து ராணியார். சிவகங்கையை வெள்ளையர்கள் கைப்பற்றியதால் சிவகங்கை மீட்டே தீர்வேன் என சம்மதம் அளித்தார்.